12வது ராசி என்று சொல்லக்கூடிய கடைசி ராசி என்று அழைக்கப்படும் மீன ராசி அன்பர்களே, இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதங்கள், ரேவதி 1 2 3 4 பாதங்கள் சொல்லக்கூடிய 9 பாதங்களை கொண்டதாகும். இந்த ராசியின் அதிபதி குரு பகவான். இப்பொழுதோ இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் பிரவேசித்து உள்ளார். இந்த ராசி அன்பர்களுக்கு எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகியவற்றை குரு பகவானால் பார்க்கப்படுகிறது. இந்த 1ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடம் குரு பகவான் பார்ப்பது யோகமாகும், அதியோகம் என்று சொல்லலாம். மேலும் கஜகேசரி யோகம் உண்டு என்றும் சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை படுவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றிலும், எந்த காரியத்திலும் வெற்றியும், நல்ல படுக்கையையும், நல்ல சயன சுகத்தையும், ஸ்திரீகளால் யோகமும், பெண்களால் நல்ல மகிழ்ச்சியும், நல்ல ஆகாரத்தையும், நல்ல வார்த்தையையும், நல்ல ஸ்திரீயின் மூலம் பலவித உடல் சுகத்தை அனுபவிக்கும் யோகமும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை குருவால் பார்க்கப்படுவதால் எந்த செயலிலும் வெற்றியும், எண்ணங்கள் சரியாக இருத்தலும், மேலும் பலவித இடைஞ்சிலிருந்து விடுதலையும், பல செயல்களில் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அன்பர்களுக்கு விடுதலையும், வாழ்க்கையில் சிறப்பான அந்தஸ்தையும் பெறலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதேபோல் இந்த ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் உள்ளது பெரும் சிறப்பான அமைப்பை உடையதாகும். இந்த 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால், லாபஸ்தானத்தில் இருப்பதால், ஷேர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும், பல சென்ற ஆண்டுகளாக இழந்த பல பணபலத்தை மீண்டும் அடைவதற்கும் இந்த குரு பகவான் அருள்பாலிக்கின்றார். அதை தவிர மூத்த சகோதரனால் நல்ல லாபமும் நல்ல நன்மைகளும் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. பல பதவிகள் இவர்களை தேடிக்கொண்டு வரும். பதவியில் நல்லவித செயல்களும் செய்யப்படும். பதவியினால் நல்ல பண வசதியை சம்பாதிக்கலாம். பதவியின் மூலமாக நல்ல மகிழ்ச்சியையும் பெருமையும் அடைய வாய்ப்பு உள்ளது. அதை தவிர இந்த ராசிக்காரருக்கு 7இல் குரு இருப்பதால் எல்லா காரியத்திலும் சித்தியும், காரியத்தில் வெற்றியும், மேலும் துக்கத்திலிருந்து நிவாரணமும், மனசில் திருப்தியும் அடைய வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மிகவும் அதிர்ஷ்டகரமானவர்கள் என்று சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று சொன்னால் வெள்ளை, மஞ்சள், வெண்சிகப்பு ஆகும். அதிர்ஷ்டங்கள் என்று சொன்னால் 3 2 9 என்று. அதிர்ஷ்ட திசைகள் என்று சொன்னால் வடக்கு, தெற்கு, வடமேற்கு. அதிர்ஷ்ட கற்கள் முத்து, புஷ்பராகம், பவளம் என்றும் சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் இருந்தாலும் 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் மகா கணபதியை வழிபட வேண்டும். மகா கணபதிக்கு உள்ள மூலமந்திரத்தை தெரிந்து கொண்டு தினந்தோறும் பாராயணம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். துர்க்கை அம்மனை வழிபடுதல் மிக மிக முக்கியமாகும். வன்னி மரத்து விநாயகர் என்பதை வழிபடுதல் அதை விட முக்கியமாக கருதப்படுகிறது. சனி பகவானை பிரார்த்தித்து 19ஆம் தடவை சனி கிரகத்தின் மூலமந்திரத்தையோ சனி கிரகத்தின் காயத்ரியோ சொல்ல வேண்டிய அவசியம் உள்ளது.
குரு மந்திரத்தை பாராயணம் செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். குரு கிரகம் எல்லோருக்கும் நல்லதே செய்யும் என்று ஒரு வாக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி கிடையாது. நன்மை செய்யும் கிரகம் நல்ல இடத்திலிருந்தால் நல்லதை செய்யும், கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் கெட்ட இடத்திலிருந்தால் நன்மை செய்யும். குரு பயிற்சி என்று சொல்லுகின்றோம். குரு பயிற்சி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு கிரகமானது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தாண்டி செல்கின்றது. இந்த தாண்டி செல்லும் பொழுது அந்த கிரகமானது அந்த ஒவ்வொருக்கும் அந்த கிரகத்தின் அமைப்பின்படி அந்த கிரகத்தில் உள்ள குருவால் பார்க்கப்படும் இடமெல்லாம் அவர்களுக்கு பலவித நன்மைகளை அடைய வாய்ப்பு உள்ளது. அதே போல் இந்த ஆண்டு 2/8/2016 காலை 8:30 மணிக்கு இந்த குரு பகவான் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னியா ராசியில் பிரவேசிக்கின்றார். அப்பொழுது இந்த கன்னியா ராசியில் இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பார்வையினால் பலவித நன்மைகளை பூர்ணமாக அடைவதற்கும் அதனை சுகமாக அனுபவிப்பதற்கும் கடவுள் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நமக்கு பலவித நன்மைகளை செய்கின்றார்.